சீரற்ற காலநிலை, 35,000 பேர் பாதிப்பு, சிவப்பு எச்சரிக்கை பகுதிகளில் விழிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை ஒரு செய்தியை தந்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நிலவும் சீரற்ற காலநிலையால் நேற்று வரை 3,518 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 35,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருக்கிறது. மரங்கள் முறிந்து வீழ்ந்ததில் 2 காயமடைந்துள்ளதுடன் சில வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக அந்த நிலையம் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக தினகரன் பத்திரிகை கொண்டு வந்திருக்கிற செய்தியில் நாங்கள் அவதானிக்கலாம். அதனத்தில் கடும் மழை மற்றும் காற்று காரணமாக அனுராதபுரத்தின் கிழக்கு பகுதியிலும் அனுராதபுரத்தின் கிழக்கு பகுதியில் அதுவும் நூரகம் பலாத்த பகுதியில் மரங்கள் முறிந்து விழுந்ததாகவும் இதில் 2 காயமடைந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. ரத்னபுரி மாவட்டத்தில் நிவித்திகல, கொடகவல மற்றும் பலாங்குட ஆகிய பகுதிகளில் வீசிய பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து விழுந்ததில் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அந்த நிலையம் தெரிவித்திருக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மழை காரணமாக அதிலும் குறிப்பாக களுத்துறை மாவட்டம் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. அத்தனுகள் ஓயா, கழுபங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது என்றும் மேற்படி நீர்நிலைகளை அண்டிய தாழ்ந்த பிரதேசங்களில் வசிக்கும் மக்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்களுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். இதே சந்தர்ப்பத்தில் புத்தளம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் புத்தளம் மாவட்டத்திலும் அதிகளவான பாதிப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளியாக இருந்தன. புத்தளம் மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளுக்கு மத்தியிலும் அவற்றிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கு தேவையான முயற்சிகளும் இப்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2 நாட்களாக பெய்து கடும் மழை காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 9 பிரதேச செயலக பிரிவில் உள்ள 78 கிராம சேவை பிரிவில் 8,780 குடும்பங்களைச் சேர்ந்த 32,710 பேர் இங்கு பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஒட்டுமொத்தமாக 35,000 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக வெளியாகி இருந்தாலும் புத்தளத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 30,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் சில பத்திரிகைகள் 19,000 என்ற அடிப்படையிலும் இவ்வாறு தகவல்களை தருகிறது. எப்படி பார்த்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். புத்தளம் மாவட்டத்தில் உள்ள மகா கம்பு கடவல, அதனத்தில் கருவல கசுவ, மாதம்ப, முந்தல், புத்தளம், சிலாவ் மற்றும் ஆரச்சி கட்டுவ, கட்பிட்டி மற்றும் வனாத்தவில் ஆகிய பிரதேச செயலக பிரிவில் உள்ள கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் புத்தளம் பிரதேச செயலக பிரிவில் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு 12 கிராம சேவை பிரிவில் 6,815 குடும்பங்களைச் சேர்ந்த 25,529 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் கூறியிருக்கிறார். அத்துடன் வனாத்தவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 4 கிராம சேவை பிரிவில் 180 குடும்பங்களைச் சேர்ந்த 636 பேரும், முந்தல் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 20 கிராம சேவை பிரிவில் 48 குடும்பங்களைச் சேர்ந்த 302 பேரும், மகாகுமுக்கடவல பிரதேச பிரிவுக்குட்பட்ட 8 கிராம சேவை பிரிவில் 59 குடும்பங்களைச் சேர்ந்தோரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக இவ்வாறு அறிவிக்கப்படுகிறது. அத்தோடு வெள்ளம் காரணமாக புத்தளம் மாவட்டத்தில் 9 வீடுகளும் ஒரு வர்த்தக நிலையமும் வெள்ளத்தால் சேதமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்படுகிறது. மேலும் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் 537 குடும்பங்களைச் சேர்ந்த 775 பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. எனவே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிற இயற்கை அனர்த்தம் கடுமையான பாதிப்பினை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தினுடைய 2 வான்கதவுகள் 2 அடி உயரத்திலும், அங்கமுக நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 3 அடி உயரத்திலும், தப்போவ நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகள் 8 அடி உயரத்திலும் திறக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1,050 கன அடி நீரும், அங்கமுக நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 1,800 கன அடி நீரும், தப்போவ நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 3,200 கன அடி நீரும் வெளியேறுவதாகவும் புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய கடமை நீர் அதிகாரி இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதான செய்திகளை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். இதே நேரம் இன்னும் ஒரு தகவல் இவ்வாறு வெளியாகிறது. தானியங்கி வானிலை மையங்களில் உள்ள 11 பேட்டரிகள் செயற்படவில்லை என்றும் தேசிய தணிக்கை அலுவலகம் தகவல் என்றும் தமிழன் பத்திரிகையில் ஒரு தகவலை நாங்கள் காணலாம். வானிலை ஆய்வுத்துறையால் அமைக்கப்பட்டுள்ள 38 தானியங்கி வானிலை மையங்களில் உள்ள 11 பேட்டரிகளின் ஆயுட்காலம் முடிவடைந்துள்ளதால் அவை செயலிழந்துள்ளன என்று தேசிய தணிக்கை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்வாறு கூறப்படுகிறது. ஜப்பானிய உதவியின் கீழ் 570 மில்லியன் ரூபாய் செலவில் இவை நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. மகா இலு பல்லம, வக்கொல்ல செவனலகல, தினத்தில் பொலனரவ, அரலகங்வில, பலாங்குட, சிறிகட்டுர, அங்குணுகொல பெலச, அதினத்தில் தெனிய, தவலம, குடாவ் ஆகிய இடங்களில் உள்ள 11 தானியங்கு வானிலை மையங்கள் கடந்த வருடம் ஜூலை மாதம் முதல் செயலிழந்துள்ளதாகவும் கணக்காய்வு மூலம் இவ்வாறு தெரிய வந்திருப்பதாக மற்றொரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம்.